ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம நருட்டோ ஷிபுடன் லெவலில் எபிசோட் 384 தாங்க பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் மலை வர லெவலில் இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல பற்றின வீடியோக்குள்ளே டேரக்ட் என்ட்ரி ஆகிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோடில் நருட்டோ அண்ட் சாஸ்கே ரெண்டு பேர்த்தையுமே ஒபிட்டோ அடிச்சு படுக்க போட்டிருப்பான். பட் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபைட் பண்ணா கண்டிப்பா முடியும்னு சொல்லி ரெண்டு பேருமே எந்திரிச்சு நின்றுப்பானுங்க. அண்ட் அந்த சமயத்தில் நம்ம நருட்டோ சாஸ்கே ரெண்டு பேருமே வந்து சூசனோ பிளஸ் வந்து நருட்டோ 9 டெயில்ஸ் போட்டிருப்பான். ஆனால் அந்த டைமில் வந்துட்டு சூசனோ பாதி, அதாவது 9 டெயில்ஸோட குராமா பாதிங்கிற மாதிரி இருந்திருக்கும். திடீர்னு பார்த்தா நம்ம 9 டெயில்ஸோட பவருக்கு வந்து சூசனோ வந்து ஒரு ஷீல்டாக போய் நின்றோம். நம்ம நருட்டோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டான். பட் அந்த சாஸ்கேக்கு வந்து இது முன்னாடியே இந்த மேட்டர்லாம் தெரியும். பட் அதை அந்த இடத்துல பயன்படுத்தியிருப்பான். அண்ட் இதுக்கு முன்னாடி மாதுரா வந்து இதே ஒரு மாதிரி விஷயத்தை வந்து 9 டெயில்ஸ் வச்சு பண்ணியிருப்பான். பட் இதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம சாஸ்கே நருட்டோ சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஒபிட்டோக்கு செம்ம கோவமாகுது. ஆனால் அதே மாதிரி ஒபிட்டோட கண்ணை வந்து லிங்க் பண்ணி நம்ம கக்காஷி என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த டைமில் ஒபிட்டோ வந்து 2 ஆயுதத்தை கையில் எடுப்பான். ஒன்று பார்த்தா பெரிய ஷீல்டு மாதிரி இருக்கும், இன்னொன்று பார்த்தா டிஎன்ஏ மூலமாக வந்து செஞ்ச ஒரு கத்தி மாதிரி இருக்கும். அண்ட் அந்த டைமில் வந்து கக்காஷி வந்து இதுக்கு முன்னாடி ஒபிட்டோ என்னென்ன வார்த்தைகள்லாம் பேசினானோ அதெல்லாமே இதை பற்றி ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருப்பான். அண்ட் இந்த இடத்துல நம்ம ஒபிட்டோ ஒன்று கையில் வெப்பன் பண்ணி வச்சிருப்பான்ல, டிஎன்ஏ வெப்பன் மாதிரி. அது வந்து சேஜஸ் ஆஃப் 6 பாத் வச்சிருந்த ஒரு வெப்பன். அதோட பேர் நோனோபோக்கோ. அண்ட் இந்த வெப்பனை யூஸ் பண்ணி வந்து ஹாகோரோமோ வந்து, அதாவது சேஜ் ஆஃப் 6 பாத் வந்துட்டு உலகத்தையே கிரியேட் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட வெப்பன் அந்த இடத்துல அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணனா கண்டிப்பாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த டைமில் நருட்டோ எல்லாத்தையும் வந்து ரெடியாக சொல்லுவான். அவனோட அதாவது 9 டெயில்ஸோட சக்கராவை கொடுத்து ரெடியாக சொல்லுவான். அண்ட் ஒபிட்டோலாம் சொல்லிடுவான், டே இந்த சேஜஸ் ஆஃப் 6 பாத்தோட வெப்பனுக்கு முன்னாடி யாராலையும் நிற்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப நருட்டோ வந்து நான் நிற்பேன்டா, உன்னோட ஆணவத்தை எல்லாத்தையும் அடக்கி காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருப்பான். அண்ட் அதே மாதிரி அந்த டெயில்டு பீஸ்ட் ஓட வாலில் வந்துட்டு ஒவ்வொரு ரசங்கன்னா உருவாக ஆரம்பிக்கும். ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு ஒபிட்டோக்கு கடுப்பாகும். ஏண்டா என்னை எதிர்க்கவே இவ்வளோ பயங்கரமான பிளான் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வந்துட்டு நம்ம நருட்டோ கூப்பிட்டான்ல, அவனுங்களுமே எல்லாருமே வந்து ஒவ்வொரு வாலில் போய் உட்காந்துட்டு அந்த ஒவ்வொரு ரசங்கனையும் கண்ட்ரோல் எடுப்பானுங்க. அண்ட் இப்போ வந்து இவங்களால மட்டும்தான் வந்து அந்த ஷீல்டை வந்து உடைக்க முடியும். அதாவது ஒபிட்டோ வச்சிருக்கான்ல ஒரு ஷீல்டு, அதை உடைக்கிறக்காக தான் இந்த ரசங்கன் போட்டுட்டு இருப்பான். அண்ட் லீலாம் வந்துட்டு அவனால் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த டைமில் இந்த ரசங்கன் எல்லாமே ரெடி ஆயிரும். ரெடி ஆனதுக்கப்புறம் எல்லாரும் போட்டு பொழந்தெடுங்கடா அப்படின்னு சொல்லி நருட்டோ சொல்ல, அவ்வளோதான் எல்லாரும் போயிட்டு பாஞ்சு போய் அதை அடிக்க போவானுங்க. சுனாடே அண்ட் சக்குராலாம் பண்ணுங்க, சூப்பராக பண்ணுங்க, ஸ்போர்ட்டிவாக பண்ணுங்கன்னு வாயிலே சொல்லிட்டு இருப்பானுங்க. அண்ட் அதே மாதிரி ரசங்கன் எடுத்து பாஞ்சு போய் வந்து அதை ஷீல்டு அடிச்சிருவானுங்க. அந்த ஷீல்டு எப்படியும் லைட்டாக வீக் ஆயிரும் போல இருக்குது. அந்த கேப்பை பயன்படுத்தி நருட்டோ சாஸ்கே ரெண்டு பேரும் சேர்ந்து கத்தி எடுத்து அந்த ஷீல்டை ஓட்ட போட்டு பொழந்துருவானுங்க. ஆனால் அந்த டைமில் வந்துட்டு ஒபிட்டோ அவனோட கத்தி எடுத்துட்டு வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வருவான். அதே மாதிரி வந்து நருட்டோ சாஸ்கே ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட அந்த ஸ்வாட் எடுத்துட்டு வருவானுங்க. அண்ட் ஒபிட்டோக்கு அந்த டைமில் ஒரு விஷுவல் மாதிரி வந்துட்டு போகும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவன் சின்ன வயசில் வந்து ரென்னு செத்தக்கப்புறம் கக்காசியோட சேர்ந்து நல்லவனா வாழ்ந்திருந்தா எப்படிலாம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கறேன். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒபிட்டோ ஹொக்காகே வர மாதிரி வந்துட்டு அவனுக்கு விஷுவல்ஸ்லாம் வருது. பட் இந்த விஷுவல்ஸ் எதுக்கு அவனுக்கு வரும்னு தெரியல. பட் இந்த இடத்துல நருட்டோ சாஸ்கே ரெண்டு பேர் சேர்ந்து அவன் கத்தியை, அதாவது அந்த சூப்பரான ஒரு சேஜஸ் ஆஃப் 6 பாத்தோட கத்தியை பொழந்து எடுத்துருவானுங்க. பட் ஆக்சுவலாக உண்மை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அந்த விஷுவல்ஸ்க்கான வந்த காரணம் வந்து அவன் மட்டும் உண்மையாலே அப்படின்னா, அதாவது அந்த ஊருக்கு திரும்பி வந்திருந்தான் அப்படின்னா இந்த மாதிரி தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத அந்த கத்தி காட்டி கொடுக்குது. ஆனால் அதே வேகத்தில் நம்ம நருட்டோ சாஸ்கே ரெண்டு பேர் சேர்ந்து ஒபிட்டோட வயித்தை கிழிச்சு எடுத்திருப்பானுங்க. அதனால என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த டெயில்டு பீஸ் இருக்குல்ல 10 டெயில்ஸ், அது பொழந்து எடுத்துக்கிட்டு வெளியே வர ஆரம்பிக்கும். இதே மாதிரி விஷயத்தை தான் நம்ம 9 டெயில்ஸ் வந்து ஆரம்பத்துலேருந்தே பண்ணணுங்கிறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நடக்குங்கிறது நம்ம 9 டெயில்ஸுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கு. ஆனால் அதே மாதிரி வந்துட்டு அந்த 10 டெயில்ஸ் எப்படி வந்து பிரிஞ்சு வந்து டெயில்ஸ் மாதிரி வருதோ அதே மாதிரி நம்மாட்கள் ஒரு டெயில்ஸ் மாதிரி ப்ரொசஸ் பண்ணுவானுங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நருட்டோ இதுக்கு முன்னாடியே வந்துட்டு பல டெயில்டு பீஸ்டோட எனர்ஜிலாம் அதாவது வாங்கியிருப்பான். கிட்டத்தட்ட வந்து எல்லா டெயில்டு பீஸ்ட் கூடயும் பேசியிருப்பான், நல்லா பழகியிருப்பான். அவங்களும் நம்ம நருட்டோவை நம்பியிருப்பாங்க. ஏன் நம்ம நருட்டோ ரொம்ப நல்ல பையன், நல்லா வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஸ்போர்ட்டிவாக பண்ணுறான், பாசிட்டிவாக பண்ணுறான், இப்பெல்லாம் வந்துட்டு உன நருட்டோவை புகழ்ந்து தள்ளி நம்ம நருட்டோ கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க எல்லா டெயில்டு பீஸ்ட்டும். ஆனால் அதனால தான் இந்த இடத்துல வந்துட்டு அந்த அதாவது 10 டெயில்ஸை வந்து இந்த இடத்துல அவங்களால பிடிச்சி இழுக்க முடியுது. அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன கான்செப்ட் எப்படி அப்படின்னா, இந்த ஒபிட்டோ பின்னாடி இந்த டெயில்டு பீஸ்ட்லாம் வருதுல்ல, அதுக்கிட்ட பர்டிகுலர் சக்கரா இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம ஆட்கள் வந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறதுல பர்டிகுலர் சக்கரா இருக்கும். பட் இதில் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா,
கிட்டத்தட்ட நம்ம ஆட்கள் வந்து தோக்குற நிலைமைக்கு போயிடுவானுங்க. வந்து அதால பிடிச்சி இழுக்க முடியாது. அதுக்கான காரணம் வந்துட்டு இந்த சக்ரா டிஃபரன்ஸ். ஸோ நம்ம அதாவது பிடிச்சி இழுக்கிறதுக்குன்னு தேவைப்படுற சக்கராவை நம்மள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் அதை பிடிச்சி இழுக்க முடியும். பட் அதுக்கான சக்கரா இப்போ யார்கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம காரா கிட்ட இருக்கு. ஏன்னா நம்ம காராவால கண்டிப்பாக பிடிச்சி இழுக்க முடியும். ஆனால் அதே மாதிரி 8 Tails அதாவது கில்லர் பி, ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்தா கண்டிப்பாக அதை பிடிச்சி இழுக்க முடியும். அதே மாதிரி தான் 2 பேரும் சேர்ந்து மொத்தமாக பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சக்கராவை எல்லாத்தையும் இழுத்து முடிச்சதுக்கப்புறம் 10 Tailsோட சக்கரா மட்டும்தான் அந்த ஒபிட்டோ உடம்புக்குள்ள இருக்கும். அதனால வந்துட்டு கண்டிப்பாக அந்த டிவைன் ட்ரீல இருக்க பூ வந்து பூக்கவே பூக்காது. ஏன்னா அதுக்கு தேவைப்படுற சக்கரா தான் இருக்காது. ஆனால் அந்த வகையில் வந்துட்டு அந்த பூ பூக்காம இருந்தா கண்டிப்பாக அந்த வாரில் 50 to 90% ஜெயிச்ச மாதிரி தான். ஆனால் அந்த டைம்ல தான் ஷிக்குமாரு வந்துட்டு எல்லாத்தையும் கூட கனெக்ட் ஆகிட்டு இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லியிருந்தேன். அதாவது கரெக்டான நேரம் வரப்ப நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கரெக்டான நேரம் இதுதான். நம்ம இந்த டைம்ல பெர்ஃபார்ம் பண்ணா கண்டிப்பாக வேற லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஷிக்குமாரு சொல்லிட்டு இருப்பான். பட் அந்த டைம்ல நருட்டோவுக்கு வந்துட்டு ஒபிட்டோவோட சில விஷயங்கள்லாம் நான் வந்துட்டு போகும். அதாவது ஒபிட்டோ சின்ன வயசுல எப்படிலாம் இருந்தான், ரென்னு கூட எவ்வளோ ஜாலியா இருந்தான், ஆனால் அதுக்கப்புறம் ரென்னு செத்தக்கப்புறம் எவ்வளோ மனசு உடஞ்சு போனான், இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் வரவும் நம்ம நருட்டோவை அழுக ஆரம்பிச்சிருவான். அப்பதான் 9 Tails சொல்லணும், டேய் இதுக்கெல்லாம் அழுகாத, இதுக்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாத. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஒபிட்டோட சக்கரா லிங்க் ஆயிருக்கனால தான் இந்த மாதிரி நடக்குது. நீ இதுல போய் ட்ராப்ல விழுந்துராத அப்படிங்கிறப்ப ஒபிட்டோ கத்த ஆரம்பிப்பான். டேய் இந்த மாதிரி நீங்களே வந்து இவ்வளோ திமிரா இருந்தா 10 Tailsரா நானு, கிட்டத்தட்ட சேஜ் ஆஃப் 6 path லெவலுக்கு என்கிட்ட பவர் இருக்கு. நான் சொல்லி முடிச்சோன்னே ஒபிட்டோ எல்லாத்தையும் திரும்ப பிடிச்சி உள்ள இருக்க ஆரம்பிச்சிருவான். அதாவது அந்த 10 Tailsோட சக்கரா, அந்த 9 Tails எல்லா சக்கராவையும் பிடிச்சி திரும்ப உள்ள இழுக்க ஆரம்பிச்சிருவான். ஆனால் அதுக்கப்புறம் எல்லா மக்களும் வெறி கொண்டு ஓடி வந்து நருட்டோ நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஹெல்ப் பண்ண உடனே மினாட்டோ ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா மினாட்டோவில் மட்டும்தான் அங்கே இருக்க எல்லாத்தையும் லிங்க் பண்ணி இந்த மாதிரி பவர் சப்ளை கொடுக்க முடியும். ஆனால் அதுக்காக தான் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி விட்டு எல்லாரும் பிடிச்சிருக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அண்ட் அந்த டைமில் ஒபிட்டோக்கெலாம் செம்ம கோவமாயிரும். ஏன்னா அது எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நருட்டோ வந்து நினச்சி பார்ப்பான், ஏதாவது நருட்டோ பின்னாடி இப்போ எல்லா ஊர் மக்களும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, பட் அவன் பின்னாடி யாருமே இல்லை, அவன் தனி மரமாக நின்றுக்கிட்டு இருக்கான். ஆனால் அப்போ தான் நினச்சி பார்ப்பான், இந்த மாதிரி நம்ம மட்டும் அந்த இடத்துல நல்லவனா திரும்பி வந்திருந்தா கண்டிப்பாக நம்மளும் வந்து ஹொக்காகே ஆகி எனக்கு பின்னாடி பல பேர் எனக்கு வந்து உதவி செஞ்சுருப்பாங்க அப்படின்றத நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நருட்டோ வந்து அவன் மனசுக்குள்ள வருவான். டேய் நீ எல்லாம் என் மனசுக்குள்ள வராதரா அப்படின்னு சொல்லி ஒபிட்டோ சொல்லுவான். அப்பதான் நருட்டோ சொல்லுவான், இந்த மாதிரி நீ உன்னோட ஹொக்காகே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கனவோட இருந்த, அதை நீ பாதின்னு நிறுத்திட்ட. பட் நான் அப்படி கிடையாது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் நிறுத்த மாட்டேன், நான் என்னோட கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பேன். நீ ஒரு முகமூடி பின்னாடி வாழ்ந்துகிட்டு இருக்க, அது உனக்குன்னு தெரிய மாட்டேது. ஆனால் அந்த முகமடியை கழட்டிப்பாரு, உனக்குன்னு உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், உன்னோட சென்சை, அதாவது உன்னோட சென்சை வந்து ஒரு நல்ல சென்சையா இருக்காரு, அவரோட ஸ்டூடெண்ட்னு நிறுவரி, உன் ஃப்ரெண்டு ஒரு சூப்பரான ஃப்ரெண்டுன்னு சொல்லி நீ வந்து பயங்கரமாக கஷ்டப்படு, எல்லாமே இருக்கு. ஆனால் இதெல்லாம் தாண்டி நீ தோத்துட்ட, நீ வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கேவலமானவன்னு நின்றுகிட்டு இருக்க, அந்த மாஸ்க்கை கழட்டி தூக்கி போட்டுரு அப்படின்லாம் நருட்டோ சொல்லிட்டு இருப்பான். என்னடா லூசுத்தனமா வளரிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒபிட்டோ அசால்ட்டா சொல்லுவான். உடனே நம்ம நருட்டோ, டேய் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கதே அந்த முகமடியை உடைக்கணும் தாண்டா, சரி நீ உடைக்காட்டி பரவாயில்ல, அந்த முகமூடியை நான் உடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேத்தா சொல்றதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம்.